ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி என்ன குழம்புனா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. ஸோ நாங்கள் வந்து 1 கிலோ சீலா மீன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா கழுவி ரோஸ்ட்டுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரோஸ்ட்டு வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் இதுக்கு என்னென்னலாம் போடுறேன் அப்படின்றது. இது வந்து ஆச்சி குழம்பு மசாலா. இது வந்து கொஞ்சம் இதுதான் நான் போட போகிறேன். இது நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சது தான். நீங்கள் மசாலாவுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். அதிலே ஆக்சுவலாக கொஞ்சம் கலர் வரும், பட் ஆனால் மஞ்சள் போடுறது நல்லது, அதனால் மஞ்சள் போட்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த தூள் உப்பு போடுறேன். அப்புறம் இதில் இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். இதில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி பழம் வந்து புழிஞ்சிக்க போகிறோம். இதோட சாறு இறங்குறப்போ மீன் குழம்புல போடுற அந்த மசாலாவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி போடலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப் லெமன் அந்த மாதிரி கூட புழிஞ்சிக்கலாம், எது வேணுமோ. இது வந்து ஒரு புளிப்பு சத்து கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நான் தக்காளி புழிஞ்சிக்கிறேன். இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு தக்காளியில் இருந்து வர தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். பத்தலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் கட்டியாக, ரொம்ப கட்டியாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தண்ணியாகிடும், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே இதில் போய் போட்டு கட்டிடணும். அதுதான் பரப்பியாச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இது ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 hour ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை வந்து நம்ம இப்போ டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு போகிறோம். இது வந்து நல்லா மேக்னெட் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நல்லா நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு பிசுபிசுப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மீனாக அதில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்து வைங்க, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிறதுனால கையில் வந்து தெரிக்கும். கொஞ்சம் நம்ம அடியில் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மசாலா ஃபுல்லாக தோசை கல்லே ஒட்டின மாதிரி ஆகிடுது.
எல்லா மீனையுமே பொரித்து எடுத்துக்கலாம். சுட சுட மீன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் வந்து இன்னும் சாப்பிடலாம்.